முடிக்கத்த நேராக பார்ப்போம். ஏசப்பா நன்றி சுவாமி. அப்பா இந்த குடியை ஆசீர்வதித்தாங்க. தொடக்கத்தில் முடிவு வரைக்கும் நீங்கள் கர்த்ததாமே உங்கள் கரை நீட்டி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு செக்ஷன் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே நான் எந்த நோக்கத்தோடு இந்த சபைக்கு வந்திருக்கிறார்களோ பார்க்குறாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றித்தாங்கப்பா. எந்த கவலையோடு ஜெபிக்கிறாங்களோ எந்த வலி வேதனையோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே அதெல்லாம் நிறைவேற்றித்தாங்க. உங்கள் சமூகம் முன்பே பின்பே இருக்கட்டும், அந்த பிள்ளைங்களோடு இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே வசந்த மூலம் பாடல் மூலமாக எங்களோட நீங்கள் இடைப்படுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க அப்பா. உன் நாம உயர்த்துட்ட ராஜா. ஆண்டவர் உன் மகிமையான வார்த்தை ஆண்டவரே அப்பா. நான் ஒவ்வொரு வார்த்தை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே அதுக்குள்ளே அர்த்தத்திலையும் அப்பா ஆழங்களையும் அறிந்து கொண்டு அதுக்குள்ளே நாங்கள் பயன்படுத்துவோம், அதுக்குள்ளே நாங்கள் செயல்படுத்துவோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் எங்களை அப்பா நீங்கள் அப்பா எங்களை பயன்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிமார்களும் யார் யார் பார்க்குறார்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலை பெறட்டும் ராஜா. ஆண்டவரே அப்பா விடுதலை நாயகனே எங்கள் மத்தியில் இருந்து ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். ஆமென். இந்த கால வெள்ள கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர், பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், உண்மை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை தந்திருக்கிறீரே, எத்தனையோ பேர் ஜீவனோடு இல்லை. கர்த்தர் பாராட்டின ஜீவனுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சேர்ந்து பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. பாடுவோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றி நீ. கரங்களை உற்சாகமாய் தட்டி பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றி நீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஓ நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. சொல்வோம் என்னை அழைத்தவர். ஆமென் ஆமென். நீர் உண்மை உள்ளவர் அப்பா அப்பா. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஓ நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உந்தன்
பரிசுத்த ஆவியார் நீர் என்னை நிறைத்தீரே. சொல்வோம் உந்தன் பரிசுத்த ஆவியார் நீர் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போலே. உற்சாகமாய் கரங்களை தட்டின காலவேளை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போலே. நீரோ நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போலே தெய்வனில்லை. பாடுவோம் பாடுவோம் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வனில்லை. ஓ ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Thank you hallelujah hallelujah. Oh hallelujah hallelujah. என்னை மறுரூபமாக்கிடும் பாடுவோம் உம் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும் உம் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் தெய்வனில்லை. உங்கள் சத்தம் உயரட்டும். நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் தெய்வனில்லை. ஹalleluya hallelujah. பாடுவோம் hallelujah hallelujah. சொல்வோம் hallelujah hallelujah. Oh hallelujah hallelujah. சேர்ந்து hallelujah 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 hallelujah. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. பாடுவோம். நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப பயமே எனக்கில்லையே. ஓ என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. பாடுவோம். நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பாடுவோம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பாடுவோம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே. உன் நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே. பாடுவோம். கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. பாடுவோம். நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஆமென். பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. பயமில்லை 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 பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லை. பாடுவோம். பயமில்லை பயமில்லை பயமில்லை. ஓ நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. முந்தினதை நீ யோசிக்காதே. பூர்வமானதை சிந்திக்காதே. பாடுவோம். முந்தினதை நீ யோசிக்காதே. ஓ பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுகந்தரிக்க வேறொன்றை செய்வார் பயமில்லை. சொல்வோம் சொல்வோம். மேலானதை நீ சுகந்தரிக்க ஓ வேறொன்றை செய்வார் பயம். சத்தத்தை உயர்த்தி பயமில்லை பயமில்லை
நமக்காக யுத்தம் செய்வார். சொல்வோம் பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லை. ஆமென் பயமில்லை பயமில்லை பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. கர்த்தர் செய்த நன்மைக்காக பாடுவோம், நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக பாடுவோம், நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பாடுவோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். சத்தத்தை உயர்த்தி நம்மை மறவா அவர் கிருபை பாடுவோம், எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விழும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. பாடுவோம், உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விழும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த கரங்களை உயர்த்தி நன்மைக்காக பாடுவோம், நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் 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 செய்த நன்மைக்காக ஆமென் நன்றி செலுத்த வந்தோம். சொல்வோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து. சொல்வோம், தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். பாடுவோம் பாடுவோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆமென் ஆமென் நன்றி செலுத்த வந்தோம். நன்றி நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். சொல்வோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் கர்த்தர் செய்த நன்மைக்காக சொல்வோமே நன்றி செலுத்த வந்தோம். ஆமென் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். எழுந்து நிற்போம், ராஜாதி ராஜனை இந்த கால வெள்ள வணங்குவோம். கரங்களை உயர்த்தி சொல்வோமா, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உங்கள் சத்தம் உயரட்டும். கர்த்தர் செய்த
நன்மைக்காக நன்றி செலுத்த நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. அருமையானவர்களே, எத்தனையோ பேர் எனக்கு ஜீவனோடு இல்லை, நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் அவங்க கர்த்தர்கிட்ட போயிட்டாங்க. ஒரே ஒரு ஜீவன் தான் நமக்கு உண்டு, அதில் கர்த்தரை நம்ம பிரியப்படுத்தணும். திடீர்னு இஸ்ரவேல் பாளையத்தில் வாதம் வந்துருச்சு. ஜனங்கள்லாம் சர்ப்பம் வந்து கடிச்சதுனால மோசைக்கிட்ட போய் முறையிடுறாங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி முறையிட்ட உடனே மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், வெங்கல சர்ப்பத்தை ஒன்று நீ செய். அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்களாம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் இந்த கால வேளையில் பிழைத்து கொள்வார்கள். நீங்கள் என்ன நிலைமையோடு வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஒருவேளை பயத்தோடு வந்திருக்கலாம், அடுத்தது என்னன்ற ஒரு நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். எப்படி இதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், எப்படி இந்த மாதிரி அகால மரணங்களை பார்க்கும்போது ஒரே பயம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கால வேளையில் என்னை நோக்கி பாரு, நீ பிழைத்து கொள்வாய். இந்த கால வேளையில் என்ன பயமாக இருக்கட்டும், என்னை நோக்கி பாரு. டைம் டு லுக் அட் ஜீசஸ். எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எந்த விதமான அகால மரணங்கள் எங்கள் குடும்பத்தில் சம்பவிக்கக்கூடாது ஏசப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சும்மா நார்மலாக ஜுரம்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க கர்த்தர்கிட்ட போயிடுறாங்க. நார்மல் கோல்டுன்றாங்க, ஆனால் அவங்கள பார்க்க முடியல. ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் மனம் இறங்குங்க ராஜா. உங்கள் சத்தம் உயரட்டும். நீ நல்லவர், எங்களுக்காக நீங்க தான் மனம் இறங்கணும் ராஜா. எங்களை யார் பார்க்குவாங்க ஏசப்பா? உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஆறுதலே, எங்கள் பலனே, எங்கள் கண்மலே, எங்கள் துருகமே. ஆண்டவரே எங்களுக்கு யார் உண்டு ராஜா? எங்கள் அடைக்கலமே. எங்களால் ஜீர்ணிக்க முடியல ஏசப்பா, ஒரே பயமா இருக்கு. எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. கேளுங்க, எங்க பிள்ளைகள் மீது உடைய ரத்தம், எங்க குடும்பத்தின் மீது உடைய ரத்தம், எங்க சபையின் மீது உங்க ரத்தம். எங்க அப்பா மேல எங்க அம்மா மேல பேசுங்க, மௌனமா இருக்காதீங்க. உடைய பாதுகாப்பு இறங்கட்டும் ராஜா. சபையில இருக்கிற ஸ்டாஃப்ஸ் மேல உடைய ரத்தம், ஸ்டாஃப்ஸ் குடும்பங்களில் உடைய ரத்தம், ஊழியக்கார குடும்பத்தில் உடைய ரத்தம், எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் மேல உடைய ரத்தம். பேசுங்க பேசுங்க. ஹேர்கமா சடதரை ஹர்கமா சந்தரோ ரைத்தரா சந்தரய ஹல்கரமமா ஹல்பரோ பிரகடல் தரால ரமமா சந்தரே. என்னை நோக்கி பார்த்து பிழைத்துக்கொள். இந்த காலவேளை இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். வெங்கல சர்பத்தை அல்ல, எனக்காய் கடைசி ரொட்டு தன்ன ரத்தத்தை தந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். இயேசு என்கிற நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு என்கிற நாமத்தில் அற்புதம் உண்டு. உம்மை நோக்கி பார்க்கிறோம். கரங்களை தட்டி சோத்ரம் சோத்ரம் சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, பாடுவோம். என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே இயேசுவே, பாடுவோம். இயேசுவே இயேசுவே,
நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. சத்தத்தை உயர்த்தி அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். ஓ 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன். ஆமென். 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே இயேசுவே. வாய்களை திறந்து சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி ராஜா. ஆமென். அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. சொல்லுவோம் அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பொன்னினீர். சொல்லுவோம். எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே. ஆமென். இயேசுவே. சத்தம் உயரட்டும். இயேசுவே 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 இயேசுவே. சொல்வோம். இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நன்றி 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 ராஜா. அன்பிற்காக ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர் ஏசப்பா. நீர் எத்தனை பெரியவர் ராஜா. நீர் எத்தனை உண்மை உள்ளவர் ஏசப்பா. சோத்திர. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். சொல்லுவோம். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். 2 கரங்களை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா எந்த உயிரை பார்க்கிலும். சொல்வோம். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பனே எந்த உயிரை பார்க்கிலும்.
உம்மை நான் உண்மை மனதுடன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா உங்களை நேசிக்கிறோம் ராஜா. நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும். உண்மையா ராஜா? நான் உம்மை எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை. ஆண்டவரே, எங்களால் ஆறுதல் படுத்த முடியாது ஏசப்பா, நீரே ஆறுதல் படுத்துங்க ராஜா. வந்திருக்கிற ஜனங்கள், இருக்கிற ஜனங்கள், பார்க்கிறவர்களை நீங்க ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. ஒரு தாயை போல நீ தேற்றுகிற தேவன், ஒரு தந்தையை போல நீ சுமக்கிற தேவன். ஆண்டவரே, உங்களை போல யாருமே எங்களை கவனிக்க முடியாது ராஜா. வந்திருக்கிற ஜனங்களை சுகப்படுத்துங்க. எல்லா கோல்டு, எல்லா ஜுரம், எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த கால வேளை ஆண்டவரே உம்முடைய அக்கினி இறங்கட்டும், உம்முடைய அக்கினி இறங்கட்டும். எல்லா பயத்தை சுட்டெரிக்கிற ஒரு அக்கினி, எல்லா பயத்தை சுட்டெரிக்கிற ஒரு அக்கினி. என்ன நடந்துடுமோ, ஏதாவது நடந்துடுமா, ஏதாவது மரணம் சம்பவிச்சிருமா, எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தினால ஏற்கமா சடதரை பிரகடல் தராமஹல் பரோம சடதரை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் கர்த்தாவே. ரத்தத்தை தெளிக்கிறோம். சபை முழுவதும் ரத்தம், எல்லார் மேலேயும் ரத்தம், பார்க்கிறவர்கள், வந்திருக்கிறவர்கள் எல்லார் மேலேயும் ரத்தம். இயேசுவின் மூலம் எங்க ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். லோ கரங்கம்மா, கரங்கள் தட்டுங்கம்மா கோய டீமுக்காக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபை நல்லா இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம டாபிக் போதுமே ஒரு சின்ன ஜெபம் ஜெபிச்சிடலாம். எஸ்அப்பா உமக்கு நன்றி சுவாமி. அப்பா ஆண்டவரே, இந்த சமூகத்தில் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. அப்பா ஆண்டவர் தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பார்க்குறவங்களையும் இருக்கிறவங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, வர்ஷிப் நேராக எடுத்துக்கொண்டதுக்காக நன்றி சுவாமி. எத்தனை பேர் ஆண்டவர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரே அப்பா, அவங்களுக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியாது சுவாமி. ஆனால் நீங்கள் தான் பக்கபலமாக இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே அப்பா ஆலோசனையாக இருந்து எல்லாமே நீங்கள் இருங்க சுவாமி. யார் கண்ணீரோடு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு பார்க்குறாங்களோ இருக்கிறாங்களோ ஆண்டவரே, நீங்கள் பக்கபலமாக அந்த பிள்ளைங்களுக்கு இருங்க சுவாமி. ஆண்டவர் நீங்கள் தான் தேற்றவாளனாப்பா, எங்களால் முடியாது சுவாமி. நீங்கள் தேற்றி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. உங்கள் சமூகத்தில் அப்பா களிப்பு, இன்பம், சந்தோஷம் எல்லாம் இருக்குது சுவாமி. நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள கிருபையாக ஆண்டவரே. ஆண்டவரே, தொடக்கத்தில் முடி வரைக்கும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க சுவாமி. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அந்த வசனத்துக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது செய்தி நீங்கள் ஆசீர்வதித்தாங்க ராஜா. அப்பா, அதுக்குள்ளே ஆழத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும், அதன் படி பயன்படவும் கிருபையாக ராஜா. எங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தனித்தனியாக குடும்பம் ஒவ்வொரு சிஸ்டரையும் சகோதரி மாதிரி எங்களை ஆசீர்வதி பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம காலங்களை பற்றி இல்லையா. அப்போ உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு காலங்கள் உண்டு இல்லைங்களா. ஸோ உலகமாக நம்ம என்னென்ன சீசன் இருக்குது நம்மளுக்கு? சம்மர், வின்டர் எல்லாம் இருக்குல்ல, ஸ்ப்ரிங்கு எல்லாம் ஒரு காலங்கள் உலகத்தில் இருக்குது. நம்மளுக்கும் ஒரு காலங்கள் இருக்குது. எப்போவுமே பாருங்கள், எப்போவுமே நான் கண்ணீரோடு இருக்கிற காலங்கள் இருக்குதா? இல்லை இல்லையா. அது கண்ணீர்னாகும், சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக மாறும். சில பேரும் எனக்கு இந்த காட்டு யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு காலங்கள் மாறும், சப்போர்ட் பண்ணுற தானாக தேடி வர காலங்கள் உண்டா இல்லையா? எப்போவுமே நான் கண்ணீரோடு தான் இருக்கேன்னு சொல்லுவீங்களா? இல்லை இல்லையா. காலங்கள் என்ன பண்ணோம்? சேஞ்ச் ஆகும், மாறும். அப்போது நிறைவான காலங்கள் வரும், தயவான காலங்களும் வரவங்களை அலையில சொல்ல பாப்பா. ஆண்டவருக்கு எனக்கு ஒரு காலத்தை தருவார். எப்போவுமே நான் அழுது கொண்டு இருக்க மாட்டேன், எப்போவுமே நான் தயவு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். என் காலத்தையும் ஆண்டவர் சேஞ்ச் பண்ணுவாரா? கண்டிப்பாக. அப்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான காலங்களும் ஆண்டவர் கண்டிப்பாக வச்சுருப்பார். ஸோ அப்போது உதாரணமாக பார்த்தா எஸ்தர் ராஜாத்தி பார்த்தீங்கன்னா, அவள் தாய் தகப்பன் இல்லாமல் வளர்ந்தப்பட்டா, ஒரு சித்தப்பாக்கிட்ட வளர்ந்தப்பட்டா. ஆனால் அவர் காலங்கள் அவளுக்கு சேஞ்ச் ஆச்சா இல்லையா? அவள் அப்படியே அனாதையாக இருந்தாளா? இல்லை, அவளுக்கு ஒரு லைஃப் வந்தது இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன அவள் சூசான் அரண்மனைக்கு அவளை கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன அவள்
ஒரு ராஜாத்தியாக ஆகணும். ஒரு காலங்களும் அவர் சேஞ்சஸ் பாருங்கள். அவர் ராஜாவை பார்க்கணும், 3 நாள் பாஸ்டிங் போட்டுனா போகலாம். தயவு ஆண்டர் கொடுத்தாரு இல்லையா பார்க்குறதுக்கு. அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் எப்படி ஒரு காலங்களும் ஆண்டர் நம்மளுக்கு கொடுப்பாருங்களோ. அலையிலையா சொல்லுங்கள். நான் இன்று இருந்தப்போ நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். என் வாழ்க்கை என்னோட காலங்கள் கண்டிப்பாக மாறும் சிஸ்டர். உற்சாகமாக சொல்லுங்கள், ஆண்டவரே இப்படி நான் இன்னைக்கு சிக்காக இருக்கிறேன், நாளைக்கு எப்படி இருப்பேன்? ஆரோக்கியத்தோடு இருப்பேன், பலத்தோடு இருப்பேன், சுகத்தோடு இருப்பேன்னு சொல்லுங்கள் இல்லையா. அப்போ அந்த ராஜாத்தி என்ன ஆகுனா, சாதாரண ஒரு எஸ்தர் எப்படி ஆகுனா ராஜாத்தி ஆகினார். அப்போ உங்களை எங்கேயே மாற்ற மாட்டாரா? விசுவாசிங்க. ராஜாத்தி செல்வத்தில் மட்டும் இல்லை, நம்மளோட உடல்லையே ஆகட்டும், நம்ம சுகத்தையே ஆகட்டும், குடும்பத்தில் இடத்துலையும் எல்லாத்துலையும் எப்படி உயர்த்துவார்? நம்மள ராஜாத்தியாக உயர்த்துவாரா? அதே விசுவாசிங்க. ஏசப்பா நான் இன்னைக்கு பலன் இல்லாமல் இருக்கேன், இன்னைக்கு தயவு இல்லாமல் இருக்கேன், இன்னைக்கு எனக்கு அடைக்கலை இல்லாமல் இருக்கேன், தனி மரமாக இருக்கேன் சொல்லலாம். இதே காலங்கள் இருக்காது, சேஞ்ச் ஆகும் இல்லையா. நீங்கள் எப்படி இருந்தவங்க எப்படி இருப்பீங்க? உற்சாகத்தோட ஆலயத்துக்கு வருவீங்க, பலத்தோட ஆலயத்துக்கு வருவீங்களா? ஸோ அப்போ அந்த காலங்கள் மாறுமா? கண்டிப்பாக மாறும். நம்மளால முடியாது, கர்த்தரால் கூடும். விசுவாசிங்க, கர்த்தரால் கூடும். ஸோ உங்கள் காலங்கள் மாறும். சொல்லுங்கள் பக்கத்தில் அப்போ சிஸ்டர், உங்கள் காலங்கள் மாறும், உங்கள் காலங்கள் மாறும். விசுவாசோட சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் வந்த போல் அடுத்தவ வர மாட்டீங்க, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வருவீங்க, இன்னும் பலத்தோடு வருவீங்க சொல்லுங்கள். விசுவாசமான சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் சுகம் இல்லாமல் வந்திருக்கலாம், அடுத்த வாரம் பார்க்கும்போது எப்படி இருப்பீங்க? சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட நீண்டி ஆசையோடு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, இன்னைக்கு எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் நாளைக்கு நிறைவான ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக தருவார் இல்லையா. ஸோ அப்போ முதலாவது காலம் நம்ம என்ன பார்க்கலன்னா, நிறைவான காலத்தை பற்றி பார்ப்போம். ஆண்டவர் நிறைவாக நடத்துவர் தேவன். அப்படி தானே? நிறைவாக நடத்துகிறவங்களா இல்லை குறையாக நடத்துகிறாரா உங்கள் வாழ்க்கையில்? என் வாழ்க்கையில் எப்படி நடத்துகிறாரு? நிறைவாக நடத்துகிறப்போ இஸ்ரேல் மக்கள் அவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்களாம், நிறைவை பார்க்கவே முடியாது. அவங்க எப்போவுமே புலம்பிகிட்டே இருப்பாங்க. என்ன புலம்புவாங்க? எனக்கு தண்ணி கொடு, எனக்கு இறைச்சி கொடுன்னு எப்போவுமே புலம்பல் தான் அவங்ககிட்ட. அவங்க பாருங்கள், அவங்க ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள பசியாக விட்டாரா? விடவே இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? இது அதுன்னு புலம்பித்தான் இருப்பாங்க. அதே போல் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? மோசஸ் கிட்ட போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. 40 வருஷம் அவங்களோட என்ன பண்ண நிறைவே அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்படி தான் அவங்க என்ன பண்ணாங்க? சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவே பார்ப்பாரா? காட்டுவாரா? கண்டிப்பாக விசுவாருங்க. வனாந்தரமாக வாழ்க்கை எனக்கு நிறைவாக மாறும் சிஸ்டர். இப்போ எங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம். என் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நான் பார்க்கல, வனாந்தரத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கேன் எல்லாரும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் வனாந்தரத்தை சேஞ்ச் பண்ணுறோம் யார்? நம்ம நடுவில் இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆவியானவர் நம்ம நடுவில் இருக்காரு. இன்னைக்கு பிள்ளைங்க எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் இந்த வனாந்தரமான வாழ்க்கை எப்படி மாற்ற போகுது? ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை மாறும். அப்போது அது விசுவாசிச்சின்னா வசனம் வாசிக்கலாம். உபாகத்தில் 8:12-15 வரைக்கும். உபாகம் Deuteronomy chapter 8 chapter 2 12th verse to 15 verse வரைக்கும் படிங்க. மைக் ஒர்க் ஆகும், ஆன் பண்ணுங்க. ஆன்ல இருக்கா? நீ புசித்து திருப்தியாக்கி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் நாடு மாடுகள் திரட்சியாக்கி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வர்த்திக்கும் பொழுது உன் இருதயம் மேட்டின்மை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக்கிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளைவை சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். ஆமீன். இப்போ பாருங்கள், அந்த வசனம் வாசிச்சப்ப என்ன பண்ணுறேன்? நிறைவாக நடத்துகிற தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார் இல்லையா. இப்போ நீங்கள் நினைக்கலாம், சிஸ்டர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினச்சோம், அவங்க நிறைவாக இல்லை, எனக்கு நிறைவாக இல்லை அப்படின்னு சொல்வீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆண்டவனாவது தருவார் கண்டிப்பாக நிறைவான வாழ்க்கை. இது வசனம் நம்ம வாசித்த போலே நம்ம அந்த வேர்ஸ் வாசித்த போல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் நிறைவாக கொடுத்த பிறகு நம்மளுக்குலாம் தெரியும், தலை காத்து தெரியாமல் ஆடுவோம் இல்லையா. எல்லாம் வசதி வந்துடும், இல்லை பிள்ளைக்கு திருமணம் இருக்கும், திருமணம் ஆகிடும், பிள்ளைக்கு வேலை இல்லாமல் இருக்கும், வேலை வந்துடும். வந்த பிறகு என்ன ஆகிடும்? நம்மளுக்கு ஆண்டவரை கண்ணு மறைச்சிடும் இல்லை, நம்ம தலை காணாலும் ஆடுவோம் இல்லையா. ஆடுவோம் இருக்குமா இல்லையா? நம்மளுக்கு தெரியாது சம்டைம்ஸ் இல்லையா, தெரிஞ்சு செய்ய மாட்டோம், தெரியாமையே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துலையும் இருப்போம். ஆனால் அதுக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். வசனம் வாசிக்கலாம். ஏன்னா ஆண்டரை கொடுக்கவும் தெரியும், என்ன பண்ண தெரியும்,
எடுக்கவும் தெரியும். நீங்கள் தலைக்கலாமல் ஆடாமல் ஆடிட்டு ஆண்டவரை மறந்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணார்? கொடுத்தவர் தான், அவருக்கு நம்ம நன்றி சொல்லாமல் இருந்தேன்னா அது என்ன பண்ணுவார்? எடுத்துருவார். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக எந்த காரியம் குறித்தோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வசனம் வாசிக்கலாம். அதே சாப்டரில் 8:16 வாசிங்க சிஸ்டர். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். ஆமீன். உன்னை தேவனாகிய கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மறவாமலும். அப்போ எல்லாம் ஜெபம் அழுது ஜெபிச்சிருப்பீங்க. கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், பிள்ளைக்கு படிப்புக்கு பணம் வேணும், அது வேணும், வீடு கட்டணும், எல்லாத்துக்கும் அழுது உட்காந்து உமன்ஸ் ப்ரேயர் ஆகட்டும், ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எல்லாத்துக்கும் வருவாங்க. ஆனால் எல்லாம் கிடைச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணிடுவாங்க? வரமாட்டாங்க. நிறைவாக இருக்குல்ல, எனக்கு போய் ஜெபிக்கணும். ஆண்டவர் கொடுக்கவும் தெரியும், என்ன பண்ணுவார்? அதை ஒரு செகண்ட் எடுத்துடுவார். அதனால என்றுமே எப்பவுமே எப்படி இருக்கணும்? உங்களை கண்ணீரான ஜெபம் எப்பவுமே கண்ணீரான ஜெபம் தான். எப்போவே உமன்ஸ் ப்ரே வருவீங்க, எப்போ உமன்ஸ் ப்ரே வரணும். நடந்த பிறகு அது மறந்துட்டு ஓடுற பிள்ளைலாம் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. இருப்பீங்களா? இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டர்னா சொல்ல எச்சரிக்கையாக இருங்க. அதில் சொல்கிறார் எதில் இருக்கணும்? நம்ம எந்த காரியம் நம்ம நடந்தாலும் எதில் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கை. நான் எப்போ நான் இருந்தனோ பிற்காலத்தில் எப்படி இருந்தானோ பலன் இல்லாமல் இருந்தேன். அந்த டைம் நான் ஆண்டருக்கு முட்டி ஜெபம் பண்ணேன். ஆனால் பலன் வந்த பிறகு நான் பாட்டு வெளியே போகிறதாகட்டும், உமன்ஸ் ப்ரே தானே அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை ஃபாஸ்டிங் ப்ரே தான், சர்ச் தானே அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி சொல்கிறவளா இருக்கக்கூடாது. எப்போவுமே நான் எப்படி இருந்தேன்? தொடக்கத்துலேயும் கண்ணீரோடு ஜெபிச்சேன். இன்று வரைக்கும் ஆண்டவர் கொடுத்தாலும் என்னை ஆசீர்வதிப்பேன், கொடுக்கலனாலும் ஆண்டவர் நான் என்ன பண்ணுவேன்? போற்றுவேன், துதிப்பேன். அப்படி இருப்பீங்களா? கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் கண்டவர் நமக்கு நிறைவான நடத்துவார். இல்லாமல் ஒரு பாடல் நம்ம பாடலோமா நிறைவான அந்த பாடல் எல்லாரும் கண்ணீரோடு நிறைவான ஆவியானவர் நீ வரும்போது குறைகள், எனக்கு இந்த குறைகள்லாம் இருக்குது சொல்கிறீங்களா? அந்த குறைகள்லாம் மாறணும். அப்போ மாறணும்னா அந்த பாடம் நம்ம பாடணும் இல்லையா? பாடும்போது விசுவாசம், ஏசப்பா இன்னைக்கு நான் அது மாதிரி பண்ண மாட்டேன், இனி உன்னை மறந்து ஒரு நெருக்கத்தை நான் விட்டு தூரமாக இருந்தேன், இனி நான் என்ன பண்ண மாட்டேன், இன்னும் ஆண்டவரை நான் சேவிப்பேன் சொல்லி எல்லாம் ஒரே ஒரு ஸ்நான்ஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைகள் மாற, எனக்கு இதெல்லாம் குறைகள் இருக்குது. நீங்கள் விசுவாசமாக பாடுங்க. நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பாடுவோம். பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஆமென்.
அப்பா நிறைவான வாழ்க்கை எங்களுக்கு தாங்க, நிறைவான சுகத்தை தாங்க, நிறைவான பலத்தை தாங்க ஆண்டவர். எங்கள் வனாந்தரம் போல் எங்கள் வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் நீங்கள் வனாந்தரம் வாழ்க்கை அந்த செழிப்பாக வாழ்க்கையை அதை மாற்றி தாங்க சுவாமி. நீங்கள் கொடுக்குற தேவன் நீங்கள் மத்தியில் இருக்கீங்க, நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் தாகமாக இருக்கோம் ராஜா. எங்கள் ஒவ்வொரு சகோதரி மேர்களையும் ஆண்டவரே, சபை மக்கள் மேலேயும் ஆண்டவர் பார்க்குறவங்களையும் ஆண்டவரே அப்படியா நீங்கள் பொழிங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை பொழிகிற தேவன் சுவாமி. நீங்கள் தந்த அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். முதலாவது நம்ம பார்த்தோம் நிறைவான காலத்தில் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது என்ன காலம் பார்க்கலாம்? சந்தோஷமான காலம் இல்லையா? சந்தோஷமான காலம் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போது நேற்றுலேருந்து இல்லை போன வாரத்துலேருந்து இல்லை இந்த மிஷன் சந்தோஷம் நான் காணல சொல்கிறீங்களா? உங்களுக்கு தான் பாருங்களா, கண்ணீரான பாதையிலே ஆண்டவர் நடத்த மாட்டார் இல்லையா? இனி நேற்று கண்ணீரோடு இருப்பீங்க, இன்றைக்கி எப்படி இருப்பீங்க? மன மகிழ்ச்சியோட ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். அப்போது நீங்கள் சந்தோஷத்தை பார்க்கணுன்னா வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர்ல 4:4 வாசிங்க சிஸ்டர். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமா இருங்க சிஸ்டர், சந்தோஷமா இருங்க சிஸ்டர். துக்கத்தோடு வந்திருக்கலாம், நீங்கள் சந்தோஷமாக சொல்லும் போதே உள்ள நாயிடும், ஆட்டோமேட்டிக் ஒரு எனர்ஜி வந்துடும் நம்மளுக்கு இல்லையா? சந்தோஷம் சொன்னால் எனர்ஜி வருமா இல்லையா? வரும். அப்போ துக்கமாக இருந்தாலும் நம்ம சந்தோஷம்னு சொல்லும் போது உள்ளம் ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணணும் நம்மள இல்லையா? அப்போது நம்ம ஏசப்பா கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருப்பேன் இல்லையா? கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய தேவன் நம்ம நடுவில் இருக்கார் இல்லையா? ஸோ அப்போது அண்ணாளோட வாழ்க்கையப்போ மன கிளேசம் உள்ள பெண்ணளவோ இல்லையா? அவ்வளோ கண்ணீரான ஜபம் தான் அவளுக்கு. ஆனால் ஒரு காலம் என்ன ஆச்சு, 1 சாமுவேலில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த 1 சாமுவேலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக அவர் என்ன பண்ணியிருப்பான், அவளோட பாடல் தான் புலம்பி புலம்பி அவர் நல்லா ஒரு சந்தோஷத்தில் பாடியிருப்பா. அதே போல் நான் புலம்பி அழுத காலம் உண்டு, சந்தோஷமாக பாடுற காலங்கள் உண்டு இல்லையா? அப்போது நம்ம சந்தோஷமாக இருக்க என்ன பண்ணுவோம், நல்ல பாடுகளை பாடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கா, நான் எப்போவுமே கண்ணீரை தான் இருக்கேன் சிஸ்டர், எனக்கு சந்தோஷமாக நான் பார்க்க மாட்டேன் சொல்லவே சொல்லாதீங்க. கண்டிப்பாக ஆண்ட சந்தோஷம் உங்களை காண வைப்பார் இல்லையா? வைப்பாரா இல்லையா? எப்போவுமே நான் கண்ணீரான காலத்தில் தான் இருப்பேனா? கிடையவே கிடையாது. ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? சந்தோஷமான காலத்தில் மாற்றுவார். இப்போ பாருங்கள், நம்மளை பார்க்குறவங்க சொல்லலாம், இப்படி இருந்தால் சிஸ்டர் இப்படி நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். அந்த காலங்கள் ஆண்டவர் மாற்ற நம்மளால கூடாது, நம்மளால் முடியும். ஒரு நாளும் ஒரு சந்தோஷத்தை கூட பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மளுக்குள்ளே இருந்தால் சந்தோஷம் நம்ம காண்போமா இல்லையா? விசுவாசத்தோடு சொல்லுங்கள், அல்லேலூயா. நான் காண்பேன் சிஸ்டர், மகிழ்ச்சியனா காணு, நான் பெற்றுக்கொள்வேன். அப்போ சங்கீதம் 126 1-3 வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் சாமில் 126 126 சாப்டரில் 1-3. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நெறிந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். ஆமென். இப்போ பாருங்க, கர்த்தர் நம்மளுக்கு ஒரு சிறைச்சாலை போல் ஒரு பிரச்சனை இருக்குது சிஸ்டர். உங்களுக்கு சொன்னால் புரியாது இல்லை சார், அவங்களுக்கு சொன்னால் தெரியாது, என் கணவருக்கு சொன்னால் தெரியாது. ஒரு சிறைச்சாலை பிரச்சனை போல் நான் அடப்பட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த சிறைச்சாலையே என்ன பண்ணுவார், மாற்றுக்குறைதே நம்ம தேவன் இல்லையா? விசுவாசிக்கலாம். சிறைச்சாலை போல் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, சிறைச்சாலை ரொம்ப கடுமையான இடம் இல்லையா? அதே போல் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு மந்திரத்தில் கட்டப்பட்டு இருக்கலாம், இல்லை எந்த பிரச்சனை இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த கட்டுகள் என்ன பண்ணும், போயிடும், அவனை விட்டு போட. சிறைச்சாலை போல பிரச்சனை போராட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் மாற்ற என் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் மாற்ற எனக்கு நடுவில் இருக்க, எனக்கு மகிழ்ச்சி தருவர் அவர் ஒருவர் தான் இல்லையா? நீங்கள் அப்படி சொல்லணும். நீங்கள் உங்கள் புலம்பாதீங்க, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் சொல்லத்தை விட்டு ஆண்டற மகனை மகிழ்ச்சி கொடுங்க இல்லையா? இங்கே நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். எப்படி இருக்கணும், நம்ம மன மகிழ்ச்சியோடு, துக்கங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, மன மகிழ்ச்சியோடு இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், மன மகிழ்ச்சியோட. இப்போ அண்ணால நம்ம மன கிளேசம் உள்ள பெண் அவள் எப்படி இருந்தா, புலம்பி நான் ஒரு காலத்தை எப்படி மாற்றினா சந்தோஷோடு மாறினா, அதே போல் நம்ம புலம்புல காலங்கள் ஒரு நாள் ஆகும், அந்த காலங்கள் என்ன சேஞ்ச் ஆக போகுது, நம்மளுக்கு மன மகிழ்ச்சி ஆகுமா அல்லாதான்? உங்கள் மன மகிழ்ச்சிக்காக தான் நான் சொல்கிறேன் இல்லையா? மன மகிழ்ச்சியாக நம்ம காலங்கள் கண்டிப்பாக ஆடுற மாற்றுவார். சங்கீதத்தை 30:11 வாசிங்க சிஸ்டர். புலம்பி நான் இருக்கிறேன் ஆன்ற அந்த வசனம் உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்கள் வாசிங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டைகளை களைத்து மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆமாம், இரட்டைகளை கழித்து போட்டுனா நம்மளோட ட்ரெஸ்ஸு அப்போது என்ன குறிக்குது, நம்மளோட அந்த ட்ரெஸ் என்ன குறிக்குது, நம்ம எப்போவுமே அந்த துக்கத்தோட ட்ரெஸ் நம்ம போடுவோமா
போடக்கூடாது. இப்போ வர துக்கத்து வீட்டுக்கு நீங்கள் போய் பட்டு சரி கட்டி போக முடியுமா? முடியாது. இதே ஒரு திருமண காலத்தில் நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ணாமல் அப்படி நீங்கள் போக முடியுமா? போக முடியாது. ஆனால் இது போல் துக்கத்தோடு இருக்கீங்களா, அந்த வந்து மகிழ்ச்சியாக மாற்ற போகிறார். யாரையும் மாற்ற போகிறா? கர்த்தர் நம்மளோட மாற்ற போகிறார். இந்த உடைய போட்டு நம்மளை பார்த்தாலே தெரியும் இவங்க ஏதோ பிரச்சனை இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சலாம். ஒரு தலைலாம் வாடாமல், ஏதோ ஒரு கண்ணீர் அழுது கண்ணுலாம் வீங்கி போய் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அவங்க இருக்கலாம். கர்த்தர் அந்த காலத்தை என்ன பண்ண போகிறாரு? சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு உடையை கொடுக்க போகிறாரு. கொடுப்பாரா? கண்டிப்பாக. நம்ம காலங்களில் எப்படி இருக்க துக்கத்தின் வாழ்க்கை நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா? துக்கத்தோடு இருக்க. இப்போ பாருங்கள், வேதத்தை உதாரணமாக எடுத்துனா இளையகுமாரை வந்து வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு எப்படி இருந்தது? சந்தோஷம் வந்தது. துக்கம் வீடு தான். ஆனால் அவன் வந்த பிறகு அவன் இல்லாத டைமில் எப்படி இருந்தது? துக்கம் இருந்தது. ஒரு சந்தோஷம் இல்லை, ஆட்டம் பாட்டம் எதுவுமே இல்லை. அவன் வரும்போது அவங்க அப்பா என்ன பண்ணார்? எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பண்ணார்? சந்தோஷத்தை கொண்டு வந்தார். அவங்க அண்ணனுக்கு அது பிடிக்கல. என்னடா நம்ம வீடு வந்து எப்பவுமே வந்து எப்படி இருக்கும்? துக்கமாக இருக்கும். எப்போயுமே ஒரு சவுண்டு இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு வீடாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது? ஆட்ட பாட்டமாக இருக்குது. எப்படிடா அது அப்படின்னு யோசிக்க தோணுமா இல்லையா? அவனுக்கு அது சந்தோஷம் பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? அண்ணனுக்கு பிடிக்கல. இளையகுமாரன் வந்து வந்த பிறகு ஒரு சவுண்டு, அவங்க அப்பா என்ன சந்தோஷமாக இருக்கிறாரு அதை யாருக்கு? அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சந்தோஷத்தை கொடுப்பாரு. சில பேருக்கு அது பிடிக்காது. நம்ம கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருந்தால் நம்ம கூட இருப்பாங்க. அந்த டைமில் ஜாலியாக நம்ம கொடுப்பாங்க. நம்ம ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க, நம்ம லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் வரும்போது நம்ம கூட என்ன பண்ணிட்டாங்க? இருக்க மாட்டாங்க. நம்ம துக்கமாக இருக்கும்போது நமக்கு நல்லா தட்டி கொடுப்பாங்க, ஆதரவாக பேசுவாங்க. சில கூட்ட மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? துக்கத்தோடு இருக்கும்போது நல்லா பேசுவாங்க. நம்மளுக்கு ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்துட்டு வச்சிங்களேன், பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல உயர்வு வந்துட்டோம், இல்லை திருமணம் ஆகட்டும், நல்ல காரியம் நடந்தாலே நம்மளை விட்டு தூரம் போயிடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட மனுஷன் கூட தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம் இல்லையா? அதே போல் தான் இவங்களும் இளையகுமாரனோட வீட்லேயும் அப்படியே தான். கூட பிறந்தவன் என்ன பண்ணுறான்? அவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க பிடிக்கல. அவன் வரவே இல்லை அந்த ப்ரோக்ராம். அதை பற்றி கிட்ட அவர் கவலைப்படவே இல்லை. யார் கவலைப்படலை? அவங்க அப்பா கவலைப்படவே இல்லை. அவர் கண்டினியூவாக அவர் என்ன பண்ணார்? சந்தோஷமாக தான் இருந்தார். அதே போல் யார் உங்களை சொல்கிறாங்களோ, இவங்க சொல்லிட்டாங்க சார் நாங்கள் கண்ணீரோடு இருக்கும்போது என் கூட இருந்தாங்க சிஸ்டர், எங்களுக்கு சந்தோஷமான ஒரு ஃப்யூச்சர் வந்த பிறகு எங்களை மறந்துட்டாங்க, எங்களுக்கு என்ன கூட விசாரிக்கல இருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கேர் பண்ணிக்கவே கூடாது. அப்படி ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்குதுங்களா? இருக்குங்களா? அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். அலையிலையா? சரி, அப்போ நிறைய பேர் இருக்கீங்க. அப்போது என்னென்னா அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சில பேர் சொல்லுவாங்க சிஸ்டர் அது அழுதுகிட்டே இருந்தது, இன்றைக்கி முகத்தை பார்த்தீங்கன்னா என்ன சிரிப்பு பாருங்கள், அது தாங்க முடியாது. நம்ம சிரிச்சா கூட மற்றவங்களை பிடிக்கவே பிடிக்காது. நம்ம அழுதுகிட்டே இருந்தால் பார்த்தீங்களா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருங்க இல்லையா? அப்போது நம்மளுக்கு கூட தான் இருந்தாங்க, எல்லாருக்கும் கூட இருந்தாங்க சார். நான் எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு, ஒரு காசு வந்தது, என் பிள்ளைங்களுக்கு ஒரு உயரம் வந்தது, எல்லா காரையும் ஆண்டர் சேர்ந்து கொடுத்தாரு. அந்த டைமில் நாங்கள் அவங்ககிட்ட சொல்லாமல் என்னை மூஞ்சி திருவிட்டு போயிட்டாங்க. சொல்லுவோமா இல்லையா? கண்டிப்பாக நம்ம நல்லா இருந்தால் நிறைய பேருக்கு பிடிக்காது. எல்லாரும் சொல்ல மாட்டேன், சில பேருக்கு பிடிக்காது இல்லையா? அப்போ அதை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்க்கவும் கூடாது, கண்டுக்கவே கூடாது. சரியா? அப்போ ஒரு பாடல் நம்ம பாடுவோம், ஆனந்த துளி ஒலி கேட்கும். அந்த பாடலாம் பாடும்போது நீங்கள் விசுவாசப்படுற ஏசப்பா நாங்களும் அதே போல் சந்தோஷத்தை நான் காணுவேன், இந்த மகிழ்ச்சியான காலம் நான் கடந்து போவேன்னு சொல்கிறவங்க பார்க்கலாம். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நானும் மகிழ்ச்சியான காலங்களை கடப்பேன் சிஸ்டர், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் இல்லையா? அப்போ எல்லாரும் ஒரே ஒரு அந்த ஸ்டான்ஸை மட்டும் பாடிட்டு நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போயிடலாம். ஆனந்த துதி ஒளி கேட்கும். உங்க வீட்ல கேட்கணும் எப்பவுமே. ஆடல் பாடல் சத்தமும் தோனி, சத்துரு வந்து வெக்கப்பட்டு போணும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். விசுவாசத்தோட பாடுங்க. ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய வெண்மீனா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய வெண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய வெண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய வெண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென்.
அப்பா இந்த ஜனங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க அப்பா. ஆண்டவர் எங்களை பார்த்து ஏதரமாக பேசலாம், ஆனால் நீர் எங்கள் மத்தியில் இருக்கீங்க ராஜா, எங்கள் சமூகத்தில் இருக்கீங்க ராஜா, எங்கள் வீட்டில் இருக்கீங்க, சபையில் இருக்கீங்க, பார்க்குறவங்க குடும்பத்தில் இருக்கீங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒரு மகிழ்ச்சியை காணும்போது ஆண்டவரே அப்பா சத்துரு எங்களை மேலே பொறாம கொள்ளலாம் ஆண்டவர், எங்களை பார்த்து திரும்பி போகலாம், ஆனால் நீங்கள் எங்கள் கொடுத்த சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை பற்றி நாங்கள் யோசிக்காத அளவுக்கு நாங்கள் மேலே மேலே எங்களை உயர்த்தி இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சரி, மூணாவது என்ன காலங்கள் பார்க்கலான்னா, நமக்கு தயவுன்னு காலம். என்ன காலம்? தயவு கிடைக்கிற காலம். இந்த காலம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இந்த சிஸ்டர் எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு அடைக்கலமாக கொடுக்கவே இல்லை, ஒரு தயவு அந்த ஆண்டு தயவு கொடுப்பாரு. ஒரு எந்த உயரமும் நான் பார்க்கல, இதெல்லாம் ஒரு தடையாக இருக்குது சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அங்கே ஒரு தயவு உங்களுக்கு கட்டளையிட. இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கலாம் நீங்கள், ஆனால் கர்த்தரின்னு காலம், ஒரு தயவன் காலம் இன்றிலேருந்து உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தக்கத்தை மாற்றுங்க. ஆண்டவரே நான் இதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, ஆனால் இனியிலேருந்து என்ன காலம் வரப்போது உங்களுக்குலாம்? தயவன் காலம். சிஸ்டர், இனியிலேருந்து உங்களுக்கு தயவன் காலம் கிடைக்கும். மனுஷனத்தில் தயவு வேணும் இல்லையா? கர்த்தர் அவங்களோட பேசணும். எந்த காரியத்தில் இருந்தாலும் கர்த்தரோட தயவு நம்மளோட இருந்தால் எல்லா காலத்தையும் நம்ம ஜெயமாக இருக்க முடியும் இல்லையா? சொல்லுங்கள் சிஸ்டர், இன்னிலேருந்து உங்களுக்கு என்னது? தயவன் காலங்கள் தொடக்கம். இன்னிலேருந்து உங்களுக்கு தயவு ஆண்டரு தயவு உங்களுக்கு பாராட்டுவார், உங்கள் குடும்பத்தில் பாராட்டுவார், உங்கள் பிள்ளைங்களுக்கு பாராட்டுவார், உங்கள் எல்லாம் உங்கள் ஆஃபீஸில் பாராட்டுவார். எல்லாத்துலையும் என்னது? கர்த்தருடைய தயவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போது அந்த வசனம் வாசிக்கலாம். சங்கீதத்தில் 5:12 வாசிங்க சிஸ்டர். கர்த்தாவே, நீர் நீதிமான்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ஆமே. என்ன சூழ்ந்து கொள்ளும்? காருண்யம். அங்கே ஒரு ஃபேவர். காருண்யம் அது ஒரு தயவு, ஒரு ஃபேவர் நம்மளுக்கு சூழ்ந்து கொள்ளும். நம்மளை எப்படி? குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும், சபையை சூழ்ந்து கொள்ளும், பார்க்குறவங்களை சூழ்ந்து கொள்ளும். விசுவாசிங்க அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய காருண்யம் என்னை சூழ்ந்து கொள்ளணும். எஸ்அப்பா நீங்கள் சொல்லுங்கள், எஸ்அப்பா என் குடும்பத்தில், என் பிள்ளைங்களுக்கு, சபையில், சபை மக்களுக்கு, ஒவ்வொரு விசுவாசிங்களுக்கும், பார்க்குறவங்களுக்கும் எப்படி இருக்கணும்? காரணியம், கர்த்தருடைய காரணியம் சூழ்ந்து கொள்ளணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளை நடத்துவார். எப்போனா ஆண்டவர் நீங்கள் நெருக்கமாக இருந்தால் தான் இல்லையா? சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஃபேவர் வந்து இங்கே எதில் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், யோசேப்பு வாழ்க்கையில் எடுத்துக்கலாம். ஒரு ஃபேவர் எங்கே கிடைச்சது பார்ப்போம். ஆதியாகமம் 39:4 வாசிங்க சிஸ்டர். ஜெனிசிஸ் சாப்டர் 39:4 verse. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கைக்கு ஒப்புவித்தார். ஸோ போத்திபால் அந்த கண்களுக்கு யாருக்கு தயவு கிடைச்சது? யாருக்குமா தயவு கிடைச்சது? போத்திபால் யோசேப்புக்கு தயவு கிடைச்சு. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் எஸ்அப்பா எங்கள் எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுத்துறேன், எனக்கு தயவை பாராட்டுங்க. எஜமான இடத்துல தயவு பாரு. ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அங்கே இருக்கிற எஜமானுக்கு இடத்துல என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு தயவு வேணும். நீங்கள் ஒரு வீட்டு வேலை செய்யலாம், இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், எங்கே இருக்கட்டும் அவங்க இடத்துல என்ன வேணும்? நம்மளுக்கு ஒரு தயவு வேணும். ஒரு லீவு கேட்டால் கூட அங்கே தயவு வந்தால் தான் ஆர்டர் கொடுக்க முடியும். நீங்கள் அது தயவு இல்லைன்னா அங்கே எதுவுமே நடக்காது. சின்ன ஒரு லீவு கூட கொடுக்க முடியாது இல்லையா? அப்போது ஒரு ஒயர் வேணும், எனக்கு ஆஃபீஸில் ஒரு ஒயர் வேணும், வயலை சமத்த ஒயர் வேணும், எனக்கு இப்படியெல்லாம் ஒரு தயவு வேணும்னா கர்த்தரோட கரம் நம்மளோட இருக்கணுமா இல்லையா? ஸோ இந்த காலம் எப்படி ஒரு காலம்? தயவின் காலம். எப்படி ஒரு காலமா இது? ஒரு தயவின் காலம். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 39 அதே சாப்டர் 21 வாசிங்க சிஸ்டர். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவர்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஹாட்டட், என்ன சொல்றாங்க, ஒரு கடினமான இருதயம் உள்ளவர்கள் இல்லையா? அவங்க ரொம்ப சாஃப்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க சிறைச்சாலையில் அத்தனை கைதிகள், அத்தனை கொலைகாரங்களை அவங்க பார்த்துக்கணும்னா எப்படி இருப்பாங்க? ஹார்ட் எப்படி இருக்கும்? அவங்கள பார்த்து ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த மாதிரி கடினமான இருக்கிற இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? தயவுப்படா. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் பாருங்க, கண்டிப்பாக ஆண்டவர் தயவு பாராட்ட மாட்டாரா? கண்டிப்பாக மாற்றுவார். இப்போ சில வீட்டுக்காரங்களாம் பாருங்கள், சில ஹஸ்பண்ட்மார்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு 10 ரூபா கொடுத்து 10 கணக்கு கேட்பாங்க இல்லையா? இந்த பால் கணக்கு என்ன ஆச்சு, அந்த என்ன கணக்கு ஆச்சு, அது என்ன ஒரு மனசாட்சி இல்லாத மனுஷர்கள் இல்லையா? ஸோ அதுமாரி கணக்கு மாதிரி இருப்பாங்க. வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க சிஸ்டர், அதில் பெட்ரோலில் காசு கொடுக்க மாட்டாரு சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பாக நான் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு கல்யாணம்னா ஹஸ்பண்ட் மட்டும்தான், அந்த பக்கம் நீ போவே கூடாது அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. இவங்களும் வேணும், அவங்களும் வேணும். அப்படி தானேம்மா? கல்யாணம்னா மறந்துடணுமா? இல்லை அப்படி எல்லாரும் அப்படி தானே எல்லாரும் பெண்கள்ல. நம்ம தாய் வீடை மறந்துட்டு இங்கே வந்து உட்காந்துக்கணுமா? இல்லை புருஷன்மார் சொல்கிற போலே கேட்கணுமா? இல்லை வேணும் இல்லையா? ஸோ இந்த பக்கமே வேணும், அந்த பக்கம் அப்படி தான் நினைப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா, இங்கே மறந்துடணும் இல்லையா? அவங்க இங்கே வரக்கூடாது, நீயும் அங்கே
போகக்கூடாது. அந்தமாரி கடினமான வார்த்தை பேசுகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா. அப்புறம் மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க சார், அங்கே ஒரு தயவு ஆண்டவங்களுக்கு கட்டையிலிடுவார் இல்லையா. மனுஷனுங்களே இப்படி தான் பேசுகிறவங்களும் இருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு, நம்ம சபையில ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சிஸ்டர் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டாருன்னா அந்த 1000 ரூபாய்க்கு கேட்குறது 10 லட்சம் ரூபாய் கேட்குற மாதிரி கேட்பாரு. இதுனா ஆச்சு அதுனா ஆச்சு, ஸ்கூலுக்கு போனியா அது போனியா, சாக்லேட் ஏன் 1 ரூபாய்க்கு வாங்கினியா 10 ரூபாய்க்கு வாங்கினியா பசங்களுக்கு, அதெல்லாம் வந்து சின்ன சில்லற கணக்கு கேட்பாரு. அப்படி கேட்குறவர் அந்த இடத்துல என்ன பண்ணுற ஆண்டவர் நம்மளுக்கு தயவு பாராட்டுவார். தயவு பாராட்டுவாரா? பாராட்டோ இல்லையா? சரி, அப்போ எல்லாம் சிரிக்கதை பார்த்தா எல்லோரும் அப்படி கணக்கு பட்டு தான் வாழ்ந்துருக்கீங்க போல இல்லையா? இல்லையா? சரி, எவ்வளோ நல்ல பிள்ளைங்கப்பா. சரி, அப்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார், நம்மளுக்கு தயவே கொடுப்பார். அனாதி ஸ்நேகத்தால் அவரை என்ன பண்ணாரோ இழுத்து கொண்டார். நம்ம அந்த பாடலில் பாடலாமா? அனாதி தேவன் நம்மளுக்கு அந்த பாடம் நம்ம பாடும் போதே, எசப்பா எனக்கு அங்கங்கே தயவு கொடுக்கணும். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தயவாக இருக்கிறீங்களோ, ஒரு லேண்டு காரியம் இருக்கட்டும், பிள்ளைங்க எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு திருமண காரியங்களாகட்டும், இல்லை ஒரு வேலை ஆகட்டும், எல்லாம் வெளிநாட்டு போகட்டும், அங்கெல்லாம் மனுஷன் தயவை தாங்க சுவாமி, என் பிள்ளைங்களுக்கு தாங்க சொல்லிட்டு எல்லாம் கண்ணீரோடு இல்லை முடிஞ்சால் கண்ணை மூடி பாடலில் பாடும் போதே நீங்கள் வார்த்தையில் உணர்ந்து பாடணும். சும்மா 2 பாட்டு பாட்டு உட்காந்துடக்கூடாது. உணர்ந்து அந்த வார்த்தைகள்லாம் ஜெபத்தில் எழுதியிருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த பாடலில் பாடும்போது உங்களுக்குள்ள அந்த குடும்பத்தில் ஆளுகை செய்யும். அநாதி ஸ்நேகத்தால் என்னை சிநேகித்தீர பாடலாம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய பாடுவோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவின் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென். அப்பா உமக்கு நன்றி சுவாமி. உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, இறக்கம் பெரியது ராஜா. ஆண்டவரே அப்பா, நீங்க எவ்வளோ காலங்களை எங்களை அப்பா நீங்க பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே. அப்பா எல்லாத்திலும் எங்களுக்கு தயவு கொடு இம்மட்ட காத்த தேவன் இனிமேல் எங்களை காக்க வளவராக இருக்கட்டும். அதே தயவு, அதே அன்பு, அதே இறக்கம் எங்களோட குடும்பத்தோட சபை மக்களோட இருக்கதாக அப்பா நாங்கள் அப்பா மனதால ஆசீர்வதித்து அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாம் இறக்கமும் எல்லாம் தயவும் எல்லாம் ஒரு அன்பை நீங்க தாங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். இப்போ 3 காலங்கள் பார்த்தோம். முதல்ல என்ன காலங்கள் பார்த்தோம்? நிறைவான காலங்கள். 2வது என்ன பார்த்தோம்? சந்தோஷம் மகிழ்ச்சியான காலங்கள். 3வது காலம் என்ன பார்த்தோம்? நம்ம தயவு. 4வது கடைசியாக என்ன பார்க்கறோம்னா அறுவடை காலங்கள். அப்போது அறுவடைன்னு ஹார்வெஸ்ட். இன்றைக்கி நான் சொல்ல வரல, ஏசப்பா நான் சிஸ்டர் நான் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணேன், இல்லை லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன், எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனால் ஒரு லாபமே என்னால் பார்க்க முடியல. டே அண்ட் நைட்டு நான் உழைக்கிறேன் இந்த குடும்பத்துக்காக. ஒரு அன்பில்லாத குடும்பம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொடுக்கலாம். பிஸ்னஸில் மட்டும் இல்லை, குடும்பத்துக்கும் நான் மாடாக ஒழிக்கிறேன் சிஸ்டர். ஒருத்தர் கூட என் மேலே அக்கறை இல்லை சொல்லுவோமா இல்லையா? நான் ஒழிக்கிறத பார்த்து ஒருத்தரவங்க கூட என்ன பண்ண, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு நம்ம செய்யலாம் சொல்கிறவங்களா ஒரு காலம் எனக்கு வந்து என்ன பண்ணுறேன், அந்த எந்த பிஸ்னஸ்ல ஆகட்டும் நம்ம வாழ்க்கையில் ஆகட்டும் எந்த காலங்களை பார்க்க முடியல. எப்போ பார்த்தாலும் நான் என்ன பண்ணுறேன், கஷ்டப்படுறேன். ஆனால் அறுவடை காலங்கள் நம்ம பார்க்கோம். இனியில் நம்ம அறுவடை காலம் பார்க்குறவங்களா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். இனி என்னோட காலம் எப்படி இருக்கும்? அறுவடை காலமாக இருக்கும் இல்லையா? பலன் பார்க்குற காலங்களா? சிஸ்டர் நீங்கள் இனிலேருந்து என்ன பார்க்க போகிறீங்க? பலனை பார்க்க போகிறீங்க. சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, சிஸ்டர் நீங்கள் இனிலேருந்து என்ன பலனை பார்க்க போகிறீங்க.
சரியா? அப்போது நான் சுவிசேஷம் சொன்னேன் சிஸ்டர். ஆனால் என் கணவரும் என் பிள்ளைங்களும் சொந்தக்காரங்க என் ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் கர்த்தர் கூட வரல. எவ்வளோ தான் நான் சுவிசேஷம் சொல்கிறேன், கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்கிறேன், கர்த்தருடைய அன்பை சொல்கிறேன், கர்த்தருடைய எல்லா வார்த்தையும் சொல்கிறேன். ஆனாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னும் கர்த்தர் கூட வரவே இல்லை. நீங்கள் பலனை பார்க்குற நாட்கள் வந்துருச்சு. சொல்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் அந்த பலனை நான் பார்ப்பேன். கணவர் இப்படி இருக்கிற ரட்சிக்கப்படாமல் இருக்கிற நான் எவ்வளோ தான் சொல்கிறேன். பிள்ளைங்க வந்து குடிக்கார பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. ஒரு காரியத்துக்கு நான் சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தைகள் கீழ்ப்படாமல் இருக்காங்க. ஆனால் இனி நான் அந்த பலனை நான் பார்ப்பேன். விசுவாசிக்கிறீங்க? அல்லையா சொல்லுங்கள். அப்போ இது என்ன காலம்? அறுவடை காலம். நான் இந்த பலனை பார்ப்பேன். வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 126 5 and 6 வாசிங்க சிஸ்டர். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். விசுவாசிக்கிறீங்களா? கண்ணீரோடு விதைக்கிற மனுஷன் எப்படியா இருப்பானா? கண்ணீரோட்டு என் படுக்கை ஃபுல்லாக கண்ணீர் தான் சிஸ்டர். அழுது அழுது இந்த பிள்ளைக்காக அழுகிறேன், இந்த குடும்பத்துக்காக அழுகிறேன், கணவருக்காக அழுகிறேன். ஒரு பலனே நான் பார்க்கல. அழுது என் கண்ணீர் தான் இல்லாமல் போயிடுச்சு, வற்றி போயிடுச்சு. அப்படி சொல்லாதீங்க. கண்டிப்பாக பலனை பார்க்குற நாட்கள் இன்னைக்கு உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? இனி நான் அதை பலனை பார்ப்பேன். அந்த கனியை நான் எடுத்து புசிப்பேன், அந்த கனியை நான் பார்ப்பேன், அந்த கனியோட பலனை நான் அனுபவிப்பேன். இல்லையா? வாசிங்க 6 வாசிங்க. அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். எப்படி வரணும் நம்ம? அதில் பலனை கம்பீரத்தோடு திரும்பி. அப்போ கண்ணீரான ஜபம் பலனெல்லாம் நம்ம பலனே பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுவேன், அந்த பலனை நான் அப்போ எல்லாம் ஆசை நெருக்கமாக இருக்கும். ஆண்டாலும் அந்த பிளெஸ்ஸிங் என்ன பண்ண போகிறேன்? கண்டிப்பாக சுகந்திருப்பீங்களா? பார்ப்பீங்களா? கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் சிஸ்டர். கண்டிப்பாக விசுவாசிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதை பார்க்க செய்வார். ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் காரியம், நம்ம இதெல்லாம் காலங்கள் வேணும். என்னென்ன காலங்கள் வேணும்? நிறைவான காலங்கள் வேணும், மகிழ்ச்சியான காலங்கள் வேணும், தயவுள்ள காலங்கள் வேணும், அறுவடை காலங்கள் இதனால் வேணும் சொல்கிறவங்க அலையிலேயே சொல்லுங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காலங்கள், முக்கியமான காலங்கள் என்னது? ஆண்டோட நெருக்கம். இல்லையா? ஆண்டோட நெருக்கம் இல்லாமல் இந்த காலங்களாக எனக்கு வேணும்னு சொன்னால் தரமாட்டார். அப்போது நம்ம ஆண்டோட நெருக்கத்தை இந்த காலத்துலேருந்து இனிலேருந்து நான் சிஸ்டர் நான் என்னை ரொம்ப ஆண்டோட நெருங்கலை, எப்போவுமே ஏதாவது சொல்லிட்டு ஏதாச்சும் புலம்பிட்டுருப்பேன், ஆனால் இனிலேருந்து நெருக்கமாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. அலையிலேயே சொல்லுங்கள். ஆமென். இனி நான் நெருக்கம் இன்னும் ஜாஸ்தி ஆண்டோட பிடிச்சிக்க போகிறேன். ஆண்டோட தேடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, காலையிலேருந்து ஜெபிக்கிறீங்க, உங்களை கர்த்தருக்கு செய்கிற எல்லாத்தையும் செய்கிறீங்க. அது பத்தாது போல் இல்லையா? அப்போ இந்த காலங்கள் எனக்கு இதெல்லாம் இல்லை சிஸ்டர். 2-3 காலங்கள் எனக்கு இருக்குது, ஆனால் 2-3 காலம் ஒன்று லேக்காக இருக்குன்னா அப்போது நீங்கள் இன்னும் நெருங்கணும்னு அர்த்தம். ஏன்னா இந்த காலங்கள்லாம் எனக்கு இருக்குது சிஸ்டர், இதில் ஒன்று தான் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னா அப்போது இனி என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தரை இன்னும் தேடணும்னு நினைக்கிறேன். இல்லையா? நம்ம பத்தாது இந்த தேடுறது, இன்னும் நெருக்கம் வந்து ஆண்டரை விரும்பல, இன்னும் விரும்புகிறார். உன்னை இன்னும் தேடு, இன்னும் பாட்டு பாடு, இன்னும் பைபிள் வாசி, இன்னும் ஜெபி, இன்னும் காலையிலே 2 மணிக்கோ 3 மணிக்கு ஏது இன்னும் என்ன ஜெபி, கண்ணீரோடு விதை அப்படின்னு சொல்ல ஆண்டர் விரும்புகிறார். அப்போ விரும்புகிறாரா? நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டர்கிட்ட இன்னும் எப்படி இருக்கணும்? இன்னும் நெருக்கமாக போகணும், ஆண்டர் பக்கத்தில் போயிடணும். அப்போ ஆண்டர் அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். அந்த வசனம் வாசிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த 6வது வசனம் அந்த அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து 32:8 வாசிங்க சிஸ்டர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். எப்படி ஆலோசனை சொல்வாரு? உன்மேல் என் கண்ணை வைத்து எதுக்கு சொல்வார்னா, நீ அவர் தேடும் போது தான், நீ இன்னும் நெருக்கமாகும் போது தான் அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் தேடும் போது தான் உன்மேலே என் கண்ணை வைத்து. எப்படி வைக்க முடியும் ஏசப்பா? அவருக்கு நம்ம பிடிக்கிறமான பிள்ளைகளாக மாறும் போது தான், எனக்கு இஷ்டமான பெண் இது, அதனால அவங்க மேலே என்ன பண்ண, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எப்போ காட்டுவார்? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல. எப்போ சொல்லுவார்? நான் அவருக்கு நெருக்கமாக இருக்கும் போது தான். சும்மா நான் நெருக்கமாக இல்லாமல் டைமில் ஆலோசனை சொல்ல மாட்டார் ஏசப்பா. எனக்கு மட்டும் ஆலோசனை இல்லை, எனக்கு மட்டும் ஏன் சொப்பனை வர மாட்டேன், ஆண்டர் என்னோட பேச மாட்டாரு, நீங்கள் ஒரு நாள் சொல்லக்கூடாது. நீங்கள் நெருக்கமாக இருந்து பாருங்கள், நீங்கள் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏசப்பா உங்களுக்கு நெருக்கமாக நான் இருக்கிறேன், நீங்கள் என்னோட பேசுகிற, கண்டிப்பாக ஆண்டர் உங்களோட பேசுவார். நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து கர்த்தரை நெருங்கி நீங்கள் பாருங்கள், அது ருசித்தவன் நான், பார்த்து கொண்டிருக்கிற நான், நீங்களும் அந்த பலனை பார்ப்பீங்க. எப்போ வந்து ஆண்டரோட நெருக்கமாக. எல்லாரும் சத்தமாக அந்த வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 32:8 வாசிங்க. ஆண்டவர் எனக்கு நான் உங்களுக்கு நெருக்கமாக வரப்போகிறேன். இந்த வசனம் வாசிங்க விசுவாசம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எசப்பா எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள். மனுஷனோ கணவரோ பிள்ளைங்களோ குடும்பத்தார் ஆலோசனைக்கு வேண்டாம் ஏசப்பா, உங்களுடைய ஆலோசனை எனக்கு தாங்க. சொல்கிறவங்க அலையிலேயே சொல்லுங்க. அப்போ ஆண்டோட ஆலோசனை தான் வேணும். இவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா, இவங்க எனக்கு எதனாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, அவங்கக்கிட்ட போகலாமா, இவங்ககிட்ட ஆண்டவரை நீங்கள் எனக்கு கொடுங்க ஏசப்பா, நீங்கள் வசனத்தோட பேசுங்க. நீங்கள் ஆண்டோட்ட உட்காந்து ஜெபிக்கும் போது
போகும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை வாசிக்க சொல்வார். இல்லை ஏதோ ஒரு ப்ரீச்சில் உங்களை வந்து வசனத்து மூலமாக பேசுவார், அப்படி இல்லை ஒரு பிரசங்கத்து மூலமாக பேசுவார், ஒரு ஊழியக்காரங்க மத்தியில் உங்களோட பேசுவார். இனி யாரு கூட பேசிட்டு இருக்கா தெரியாது. இப்போ என்ன பண்ணணும், இன்னும் நெருக்கத்து நேராக நம்ம சொல்லணும். எப்படி சொல்லணும், இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு நான் உட்காந்துட்டேன் சிஸ்டர், இது ஒரு சோதனை, எனக்கு இந்த சோதனைனால என்ன பண்ணல ஆண்டரை நெருக்க முடியல, இந்த கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரங்கள் உலகத்தில் நம்ம இருக்க தான் இருக்குது இல்லையா, இருக்குதா இல்லையா? டெய்லி ஹாப்பியாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அப்போ உபத்திர வழியில் நான் நடத்தும் போது ஆண்டரை நான் கிட்டியாக பிடிச்சிப்பேன். ஆண்டர் தான் எனக்கு ஆலோசனை, ஆண்டர் தான் எனக்கு பக்க பலன் சொல்கிறவங்க அலையிலையா சொல்லுங்கள். ஆமேன். அப்போது என்னென்ன காலங்களை பார்த்தோம், யாரோ ஒரு ஓடி வந்து சொல்லுங்க பார்ப்போம், யாரன்னு சொல்லுங்க பார்ப்போம். சீக்கிரமாங்க. பார்த்தீங்களா, யார் ஓடி வராங்களோ அவங்க தான் ரொம்ப எங்குனாச்சு, அவங்க தான் வராங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமா? நெக்ஸ்ட் நீங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஆகவே இந்த காலவெளியில நமக்கு ஒரு மைக் கேக்குதாமா? சத்தம் கேக்குதா? ஆன்ல இருக்கா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஆகவே நமக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற காலங்கள் உண்டு. நிறைவான காலம், மனமகிழ்ச்சியின் சந்தோஷமான காலம், தயவின் காலம், அதுக்கப்புறமா அறுவடையின் காலம். இந்த காலங்கள் எல்லாம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இன்னும் கர்த்தரோடு அதிகமாய் நெருங்கும் பொழுது கர்த்தர் நம்ம கம்பீரத்தின் காலங்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டுங்க. ஆமே. நீங்க வாங்க. வேற யாரா சொல்ல விரும்புறீங்களா? நிறைவான காலம், சந்தோஷமான காலம், தயவின் காலம், அறுவடை காலம். ஆமென். வெரி குட். கரங்கள் தட்டுங்கம்மா. சொன்னவங்களே சொல்லணும், யாரும் வித்தியாசமா சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட். பின்னாடி இருக்கிறவங்கலாம் சொல்லட்டும் முன்னாடி, அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க. சந்தோஷத்தின் காலம், தயவின் காலம், அறுவடையின் காலம். ஆமென். இதெல்லாம் தேவையான முக்கியம். கடவுள்கிட்ட இன்னும் அதிகமா நம்ம நெருங்கி வரணும். ஆமென். புரியுதுங்களா? சரி வாங்க வா. நிறைவான காலம், தயவுள்ள காலம், சந்தோஷமான காலம், அறுவடை காலம், இதெல்லாம் தேவைன்னா கர்த்தர்கிட்ட அதிகமாக நெருங்கணும். ஆமென். கரங்கள் தட்டுங்கம்மா. பின்னாடி இருக்க யாரும் சொல்லாம, ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க தான் வரணுமா? பின்னாடி இருக்கிற யாரும் வாங்கம்மா, கரங்கள் தட்டுங்க. வாங்கம்மா, வாங்க. எதுக்கு தெரியுமா அதெல்லாம் கூப்பிட்றேன்னு? உங்கள் டீமுக்கு நான் மார்க்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியவே தெரியாது அதெல்லாம், புரியுதுங்களா? அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். இத்தனை வரைக்கும் போட்டு நான் மார்க் போட்டுன்னு தான் இருக்கிறேன், வந்த டீமுக்கு தான் தெரியும். அப்போ ஃபைனலில் எந்த டீம் வின் பண்ணுதோ அது உங்களுக்கு இப்போ தெரியாது. வரும்போது சொல்லும் போது ஆவி இறங்கிடணும். ஐயோ டீம் மார்க் போடுறாங்க, அப்போ இறங்கினா அதில் இது வரைக்கும் மார்க் போட்டாச்சு, நிறைய மார்க்கு. வாங்க இங்கே சென்ட்ரல் என்னங்க, அதாவது சிஸ்டர் எது சொன்னாலும் ஒரு அர்த்தம் உண்டு, புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. சந்தோஷமான காலம், தயவு காலம், அறுவடை காலம், இதெல்லாம் நமக்கு கிடைக்கனாக்கா எப்பவுமே தேவனோட நெருங்கி இருக்கும். ஆமேன். ஓகேவா? இது மேட்லேருந்து சொன்னப்போ நீ நானும் போட்டி போட்டு வரணும் இல்லையா? ஃபைனலில் நம்மளுக்கு ஒரு டீம் தான் வின் பண்ணும். அது நான் ஆனிவர்சரி அன்றைக்கி அப்போ சொல்வேன். அப்போ இதெல்லாம் பாயிண்ட்ஸ் போட்டுட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் இருக்குது, நிறைய நான் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன், அது யாருக்குமே தெரியாது இல்லையா? எல்லாத்துலையும் நாங்கள் ப்ரேயருக்கு வந்துருக்கோம் சிஸ்டர், இதுக்கு வந்துருக்கீங்க, அப்படி எல்லாமே சொல்லலாம். நான் ஒன்று கவனிச்சுன்னு தான் இருப்பேன் இல்லையா? சுற்றி கேமரா இருக்குதுல்ல, யாரை என்ன பண்ணுறீங்கலாம் பார்த்துன்னு தான் இருப்பேன்ல. சரி, அப்போது அதனால் இந்த பாயிண்ட் சொல்லிட்டாங்க, நம்ம உட்காந்துக்கலாம் போட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. லூசஸ் யார்? நம்ம தான் லூஸ் ஆகிடும் இல்லைங்களா? அப்போது நம்ம வந்து ஒரு எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களும் ஒரு ரிவிஷனை பார்க்குறவங்களுக்கும் அப்பா கரெக்டாக சொன்னாங்கப்பா, நம்மளுக்கும் இந்த இது விட்டுட்டோம், கரெக்டாக நம்ம கேட்ச் பண்ணிட்டோம், அவங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும், சொல்கிறோமா இல்லையா? ஸோ அப்போ ஒரு பாடல் நம்ம பாடுவோம், என்மேல் அவர் ஒரு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வார். அப்போ அந்த பாடல் எல்லாரும் பாடுவோம். அவர் என்ன பண்ணுறாரு, பாடல் பாடும்போதும் சரி நீங்கள் உற்சாகத்தோடு பாடணும். யாரும் வந்து இங்கே பார்த்துட்டு அங்கே பார்த்து கூட கர்த்தர் நேரம் வந்துட்டோம். இத்தனை காலங்கள் ஆண்டு நடத்திட்டார்ல, இனி வர காலம் நடத்தணும்ல. பாடலாமா எல்லாருமே? என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனாவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனாவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணே ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே. பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனாவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை.
என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அப்போ என்னை உண்டாக்கின தேவன், அப்போ நம்மளை உண்டாக்கின தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா இந்த காலத்தில் என்னை நெருக்கப்பா, அந்த காலத்து நேராக என்னை செல்லுங்க. இதில் நாங்கள் குறைகளெல்லாம் இருந்தா உண்மை நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, இனி நான் ஜபத்திலும் வேத வாசத்திலும் இனி உண்மை நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ராஜா. அப்போ நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. அப்பா உம்முடைய கண் என் மேலே இருக்கட்டும் ராஜா. எந்த தீய பழக்கத்துக்கும் எந்த தீய சிந்தனைக்கும் நான் இடைக்கூடாத அளவுக்கு உண்மையே சிந்தித்து உண்மையே நோக்கமாக இருந்து உண்மையே பற்றுக்கொள்ள பிள்ளையா நான் இருக்க கிருபத்தாக. அப்படிப்பட்ட பிள்ளைங்க நிச்சயமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம் சொல்லி அப்பா நாங்கள் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ரெண்டு சினிமா பாட்டோ சீரியலோ எதுவும் நாங்கள் பார்க்காத அளவுக்கு உண்மையே நேரத்தை நான் கொடுக்கணும். உம்முடைய பாதத்தை நான் உட்காரணும். உமக்கு ஜெபத்தை நான் கொடுக்கணும். வேதத்தை வாசி பிரியமாக நடந்துக்கணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளையாக நான் வழி நடத்துங்க ராஜா. உம்முடைய சமூகத்தை நிற்கிற பிள்ளையாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கையை ஒருத்தி சொல்லணும், எங்கள் கையில் கரப்படலை ஏசப்பா, நாங்கள் உண்மைக்கு உண்மையாக உத்தமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படி சொல்லிட்டாங்க பிள்ளையாக இருக்க கிருபத்தாங்கப்பா. அதை எங்களை சீர்படுத்துங்க அப்பா, எங்களை சீர்படுத்துங்க, அங்கே கற்றுத்தாங்க, எங்கள் ஆலோசனை தாங்க சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா 5 வயது பெண் புள்ள ஆண்டவரே கேன்சர் நோயால் பாதிக்கப்படுறான்னு சொல்லப்பா. அப்போ ஜெபிங்க சிஸ்டர், பிள்ளைக்காக ஜெபிங்கன்னு சொல்லி ஜெப குறி அந்த பிள்ளைகளுக்காக எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணீரோடு அதை ஜெபிக்கலாம். அந்த பிள்ளை பேர் கெஸ்ஸியால், அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க சுவாமி. அந்த பிள்ளைக்கு இருக்கிற அப்பா 5 வயசுல கேன்சர், அந்த பிள்ளையால் ஒன்று சொல்லக்கூட முடியாது சுவாமி. அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க, பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே அப்பா சாட்சியாக நிறுத்துக்காண்டாது அப்பா. அப்பா அந்த சகோதரி கண்ணீரோடு சொல்லும் அந்த கண்ணீரை கண்ட தேவன் அப்பா நீங்கள் அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க அப்பா. அந்த பிள்ளைக்கு எல்லாம் நடு அப்பா உங்கள் தழும்னால சுகமானே சொன்ன அந்த வார்த்தை தழும் அந்த பிள்ளையை தேற்றுடலாம் ராஜா. அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க அப்பா. அதே போல் இன்னொரு ஜெபத்துக்காக ஆண்டவரே அப்பா அந்த யாராரும் இங்கே சிக்கா இருக்கிறார்களோ எல்லாரும் உங்கள் தலைமையில் கைகளை வைங்க, பார்க்குறவங்க தலைமையில் கைகளை வைங்க. ஏசப்பா எனக்கு பரிபூர்ண சுக தாங்க. உங்கள் ரத்தத்தை தலையிலேருந்து உற்சாகத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைங்க யாராவது சிக்கா வந்திருக்காங்களோ, யாரோ கோல்டு பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன வியாதி இருக்கட்டும், உங்களுடைய காயப்பட்ட ரத்தம் ஒவ்வொரு மேலே ஊற்றப்பட்ட ராஜா. ஆண்டவரே ஆயுசில் கூடித்தாங்க அந்த எங்களுக்கு எல்லாம் பயத்தின் ஆவியை விலங்கி போகட்டும் ராஜா. கால் வலி முட்டு வலி வேதனைங்க டயர்னஸ் இயேசுவின் நாமத்தில் யோரபாதில ஷபக்கரபரப எல்லாத்தையும் முறியடிக்கிற ராஜா. அவங்கள பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாளைக்கு எழுந்துக்கும் போது இன்னைக்கு சர்ச்சை போகும்போது உற்சாகத்தை ஒரு டிஃப்ரென்ஸ் அவன் காண கிருபத்தாக ராஜா. என்னை விட்டு விலங்கி போனது கர்த்தர் தாமே எனக்கு சுகம் கொடுத்தார். மாத்திரை மருந்து காட்டிலும் கர்த்தருடைய பலனே எனக்கு ஈடாதுன்னு சொல்லுறதுக்கு கிருபத்தாக சுவாமி. ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அவளுங்களே சாட்சியா நிறுத்துங்க கர்த்தர். இன்னைக்கு ஆலயத்து வர கிருபை கொடுத்துக்காக நன்றி, பார்க்கறதுக்கு கிருபை கொடுத்துக்காக நன்றி சுவாமி. ஆசீர்வதி பலப்படுத்து காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே அப்பா. இன்னொரு ஜெப குறிப்பு ஆண்டவரே பிஆர் ஆண்டவரே மெடிக்கல் காலேஜ் எழுதுறப்ப பிள்ளைங்க எக்ஸாமுக்காக ஜெபிக்க சொன்னாங்க ஆண்டவரே அப்பா. அந்த பிள்ளைங்க நன்றாக எக்ஸாம் எழுத கிருபை தாங்க அப்பா. சபா மக்களிலும் ஆண்டவர் யார் எப்பா இப்படி எக்ஸாம் எழுதுகிறார்களோ அந்த பிள்ளைங்களோட கரை இருந்து ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைங்க நல்லா ஒரு ஆரோக்கியத்தை தாங்க, நல்லா சுகத்தை தாங்க, எல்லாம் எக்ஸாம் நல்லா எழுத கிருபத்தாக சுவாமி. மனுஷன் தயவு அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கட்டும் ராஜா. ஆசீர்வாதி ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அந்த தயவு இருக்கட்டும் கிருபத்தாக. ஆசீர்வாதி பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க அப்பா. அந்த திருமணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு திருமணத்தை நடக்க கிருபத்தாக. வேலை இல்லாத பிள்ளைங்க நல்ல ஒரு வேலையை தாங்க, வீடு இல்லாத பிள்ளைங்க நல்ல ஒரு வீடை தாங்க சுவாமி. அந்த கோர்ட்டு கேஸ் கணவர் மனைவி பிரிஞ்சிருக்கலாம், அந்த எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை தாங்க சுவாமி. அப்பா குழந்தை பாக்கியத்தை தாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். இப்போ எல்லாம் காணிக்க நேராக பாருவோம், காணிக்க பாட்டு பாருவோம்.
கரங்கள் தட்டுங்கம்மா. நல்லா இருந்துச்சு பாட்டில். அப்பா உமக்கு சோதர ராஜா ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா கொடுத்த காணிக்கையை ஆசீர்வதிங்க, கொடுக்க முடியாத கரங்களையும் ஆசீர்வதிங்க, கொடுக்கப்படியாக அவங்களை பெருகப்படுத்துங்க. ஒவ்வொரு தனித்தனியாக குடும்பமாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமை பசுநாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல புறம் மறவாதே. ஆமென். God bless you.